வெண்டைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுனா, ஒரு டம்ளரில் பருப்பு எடுத்து அளவுக்கு வச்சுக்கிட்டேன். அதில் வந்து ஒரு கட் பண்ணி ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு வந்து தக்காளி ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு கூட மஞ்சள்தூள் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பருப்பை வந்து ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார் தான் வைக்க போகிறேன். ஒரு வானலில் எண்ணெயை ஊற்றிட்டு வானல் காஞ்சதும் அதில் அந்த வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் வந்து அந்த கொழுப்பு நல்லா போகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நல்லா வெண்டைக்காய் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா அந்த கொழுப்பெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் நல்லா வதக்கி விடலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கடைச்சி வச்ச அந்த பருப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சு எடுத்த பருப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சு இந்த இது வேகிற வரைக்கும் வேக விடலாம். ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுட்டு சாம்பார் தேவையான புளியை வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து சாம்பார் வந்து புளியை ஊற்றிட்டு அந்த கரைச்சி இந்த புளியை வந்து சாம்பார் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ கொதி வருது, நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்த பிறகு ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, 2 பச்சை மிளகாய், கீறின பச்சை மிளகா, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, மல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை இந்த சாம்பார் ஆட் பண்ணிக்கிறேன். சுவையான சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார் ரெடி. சுட சுட சாம்பார்,